ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்டீவி டெக் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் கெனான் பிக்ஸ்மா G3010 கூடிய இங்க் ஃப்ளஷிங் எப்படி மேனுவலாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். பாருங்கள், பிளாக் இங்கு தவிர பேலன்ஸ் 3 இங்கு டீப்பில் வரவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டு லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு ஹெட்டை வெளியே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஹெட்டோட டேங்க் தவிர ரெண்டையும் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்காண்டி இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கு. இப்போது ஹெட்டை லாக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஊசியை வச்சு இங்கு இழுக்கலாம். இப்போ நார்மலாக இழுத்திங்கன்னா இங்கு வெளியே வராது. ஏன்னா நம்ம ஹெட்டு டேங்கோட லாக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணோன்னே பாருங்கள் இங்கு உங்களுக்கு டீப்பில் வர்றது தெரியும். அது லாக்கை நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா இங்கு ரிவர்ஸ் ஆயிடும். இப்போ ஒரு இங்க் எடுத்தாச்சு. இப்போ இந்த இங்க் லாக்கை நம்ம கையை வச்சு அமுக்கி ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் இங்க் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி கையை வச்சு இழுத்த இங்க் லாக்கை ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது இங்கை நம்ம இழுக்கிறோம். இப்போ டேங்க் மூடிய ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் இங்க் வந்து டியூப்பில் சார்ஜ் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம 2 இங்க் எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு இங்க் இப்போ பார்த்தீங்கன்னா 2 இங்க் வந்துருந்துச்சு. இப்போது 2 இங்கோட லாக்கையும் நம்ம கையை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ 3வது இங்க் நம்ம இழுக்கிறோம். டேங்க் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம். இங்க் சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக இங்க் சார்ஜ் பண்ணிங்கன்னா இங்க் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ லேப்டாப் ஆர் சிஸ்டம் மூலிமா இங்க் சார்ஜிங் பண்ணிங்கன்னா டேங்கில் இருக்கிற பாதி இங்க் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிடும். இது மூலிமா இங்க் சேவிங்ஸ் ஆகும். இந்த மாதிரி பிரிண்ட் ரிலேட்டடாக சர்வீஸ் எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.